அந்த அரைக்கனை கொல்லவோ வெல்லவோ முடியுமே தவிர மற்ற என்னை போல எத்தனை ஆயுள் வந்தாலும் சிவனை போல எத்தனை சிவன் வந்தாலும் அந்த அரைக்கனை கொல்லவோ வெல்லவோ முடியாது. மாயவா, என்னுடைய சூழ்ச்சி தெரியாம 1000 எப்படி என் சுயவரம் உங்களுக்கு தெரிய அவன் வரட்டும், என்ன நாடு தேர்வற்றும் அவனா இல்ல தாலியா என்று நானே பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு நாடக்கண்ணால் பார்த்துக்கொள். வருத்தும் சீக்கிரம் சாப்பிட நான் மாலை போட போகணும். எங்க பாயும் எப்படி தெரியுமா? உயிர் ஒன்று என்னாடி சிறப்பிடித்து விட்டாய். உன்னால் விட முடியுமா? முடியாதா? கொடி பைத்தியக்காரி, என்னடி செய்ய முடியும்? என்னடா நான் வலிக்கிறோம். அதனால சகல தவறும் அவிவி வேலைக்கு அவிவி போக வேண்டும். சரி, ஆனால் சிறப்பிடித்துட்டேன். ஆனா உன்னால் விட முடியவும் முடியாதா? மரியாதையாக உன்னிடத்தை சொல்கிறேன். இப்போது நீ போனா உன் உயிர் தப்பும். இல்லை என்ன நீ எனக்கு அருமை. என்னுடைய சுய உணவத்தை தெரியாமல் அறியாமல் என்னை வெற்றி பேசுகிறாய். முடியாதா? சம்ஸ்காரம் செய்ய அஞ்சாத காலி என்னை அழிப்பதா இருந்தா, என்னை கொல்லவா வெல்லவா இருந்தா, ஒரு உயிர் ஒன்று, உருவங்கள் 4 உருவமா பிரியணும். அப்படி பிரிந்து வந்தாதான் என்ன அழிக்க முடியும். அப்படியாப்பட்ட வரத்தை பெற்று என்னுடைய உருவத்தை பற்றி உலகம் அறியாது. சார்ந்த குணமருத்துவல் சம்ஸ்கார செய்ய 5 மாட்டால் ஆகாத காது என்று நீ அறியாது பேசுகிறாய். மரியாதையாக மறுபடியும் உனக்கு மன்னிப்பு. உன்னை கொள்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உயிர் தான். உண்மை. எப்படி? உண்மை. ஒரு உடலுக்கு ஒரு உயிர், உயிருக்கு ஒரு உடல் தான். உண்மை. ஆனா இருந்தாலும் உன்னை கொல்ல வேண்டும் என்றால், உன்னை வெல்ல வேண்டும் என்றால் உடல் உயிர் ஒன்னா தான் இருக்கணும். ஆனா உருவம் 4 இருக்க வேண்டும். 4 உருவத்துக்கு ஒரே உயிர். உண்மை. அப்படியாப்பட்டவர்கள் இருக்கிறாரா? அப்படி சேர்ந்து வந்தாதான் என்ன கொல்ல முடியும். நான் ஏற்கனவே 8 கட்டிக்கூடிய நான் 8 கட்டி காட்டவன். உன்னை கொல்லு எனக்கா தெரியாது. ஒரு உயிர் 4 பிரிய வேண்டும். அப்படிதானே? அதான் நாயே என்னை நன்றாக உத்தவாய். காளியின் அவதாரங்களை விடுத்து பார்வதியாக மீண்டும் உருமாறுவாயாக, சுயரூபம் அடைவாயாக. அப்படியாகட்டும். இப்ப சக்தியாக பார்வதியாக அவதரித்து சிவனுடைய இடைபாகத்தில் அமர்வாயாக. ஆகட்டும். வேலை முடிந்து விட்டது. வருகிறேன். சமர்ப்பணம். கேளுங்க மகாஜனங்களே, சிவபுராணத்தில் ஒரு